அண்மை செய்தி. இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றைய தினமும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு நீடிப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் ஆரஞ்சு எச்சரிக்கையானது தொடர்வதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னைக்கு இன்றைய தினம் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்ப்பதாக நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இந்த சூழல்ல இன்றைய தினம் சென்னைக்கு கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதனால் இன்றைய தினம் சென்னைக்கு கனமழைக்காக கொடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை திரும்ப பெறப்படுவதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தென்காசி, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளை தினமும் அதற்கு பிறகாக வரக்கூடிய நாளை மறுநாள் தினமும் வரக்கூடிய 20ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டர் வரையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால் ஆரஞ்சு எச்சரிக்கை தொடர்வதாகவும், அதே நேரத்தில் நாளை தினம் தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கனமழையும், வட மாவட்டங்கள்ல திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் நாளை தினம் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாளை மறுநாள் தென் மாவட்டங்கள் மட்டும் கனமழை தொடர்வதாக, அதாவது தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தென் மாவட்டங்களில் மட்டும் நாளை தினம் கனமழை தொடர்வதாகவும், நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அதற்கு பிறகாக மழைக்கான வாய்ப்பு படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 3 நாட்களுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் கனமழை நீடிக்கக்கூடிய வாய்ப்புக்கான அறிவிப்புகளை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் கனமழை என்ற அளவில் படிப்படியாக மழையினுடைய தீவிரம் குறைந்து அதற்கு பிறகாக அதனுடைய தீவிரம் குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் மேலும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழல் பொறுத்தவரையிலும் இன்றிலிருந்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு தொடர்வதால் ஆரஞ்சு எச்சரிக்கை தொடர்கிறது என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் வரக்கூடிய 22ஆம் தேதி வரையில் நீடிப்பதாகவும், அதிலும் குறிப்பாக பெரும்பாலான மாவட்டங்களுக்கு 3 நாட்கள் நீடிக்கும் எனவும், அதன் பிறகு வரக்கூடிய 21ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையினுடைய தீவிரத்தன்மை குறைந்து கனமழை என்ற அளவிலிருந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்கிறாங்க. சென்னைக்கு இன்று கொடுக்கப்பட்டிருந்த கனமழை எச்சரிக்கை திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.